வெல்கம் பேக் டு சேனல். நான் உத்தினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ட்ரஸ் பத்தின சூப்பரான ஒரு அப்டேட் தான். இவங்களோட லைன் அப்ஸ் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அதை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க வச்சுக்கிறீங்க, ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான். கீர்த்தி சுரேஷ் அவர்களோட படம் நிறைய படங்கள் நிறைய ரூபமா இருந்திருக்கு. தளபதி விஜயோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சிவகார்த்திகேயனோட, தனுஷோட, நிறைய ஆக்ட்ரஸோட இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், 3 இண்டஸ்ட்ரியுமே கலக்கிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இவங்களோட லைன் அப் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஒரு படம் ரகுதாதான்ற படம். இது ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னா ஒரு இந்திய இம்போசிஷன் பண்ற ஒரு ஃபிலிமா இருக்கும். அகெயின்ஸ்ட் இந்தியா அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் பண்ற ஒரு ஸ்கிரிப்டான ஃபிலிம். இந்த படத்துல ஒரு ஸ்டாண்ட் அலோனா நின்று ஒரு ஹீரோவா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தெலுங்குல மகாநதின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். அந்த துல்கர் பண்ணியிருந்தாலுமே இதுல ரொம்ப மெயினா இருந்தவங்க கீர்த்தி சுரேஷ் தான். இதுல அதே மாதிரி சாவித்திரி கெட்டப்ல பண்ணியிருந்தாங்க. சாவித்திரி கெட்டப்ல அவ்வளவு ஸ்டாண்ட் அலோனா பண்ணிட்டு அதே மாதிரியான ஒரு சிமிலர் லுக்குன்னு சொல்லலாம். ரகுதாத்தா மூவிலுமே அதுக்கு சிமிலரா கொஞ்சம் ஒரு லுக்ல இருந்தாங்க. அந்த படமே ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் இருக்க போகுது. இதை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷோட அடுத்த படம் பேபி ஜான்ன்ற படம். இந்த படம் தெரியோட ரீமேக். இது ஒரு பாலிவுட் மூவின்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு பதிலா வருண் தவான் பண்றாரு ஹிந்தியில. அதை தொடர்ந்து சமந்தா கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பாலிவுட்லயே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி தமிழ், மலையாளம், தெலுங்குல கலக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு பாலிவுட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நம்ம பார்க்க போற 3வது படம் தான் ரிவால்வர் ரீதான்ற படம். இந்த படம் மேபி ஒரு காமிக்கல், ஒரு ஆக்ஷன் டிராமாவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுதான் இவங்களோட லைன் அப்ஸ். இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே கீர்த்தி சுரேஷோட ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. அதானே இது 3மே ஒவ்வொரு விதமான ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை பத்தில நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம இல்லைன்னா சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.